புதிய மதுபான கொள்கை உருவாக்கியதில் கெஜ்ரிவாலுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கெஜ்ரிவால் சதியில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் கெஜ்ரிவால் பணம் பெற்றதற்கான ஆதாரமும் இருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். 2021ஆம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் டெல்லியில் புதிய மதுபான கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் பண ஆதாயம் பெற்றதாக ஆம் ஆத்மி கட்சி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. டெல்லியில் தனியார் மது விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. புதிய மதுவிற்கான கொள்கை மூலமாக டெல்லியில் தனியார் மதுபான விற்பனை செய்யலாம். அதே போன்று மது அருந்துவதற்கான வயதிலும் தளர்வு வழங்கப்பட்டிருந்தது. அதுவரை டெல்லியில் அந்த யூனியன் பிரதேச அரசு தான் மதுபானங்களை விற்பனை செய்தது. புதிய கொள்கையை உருவாக்கியிருந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தனியார் மது விற்பனை செய்வதற்கு முழு அனுமதி வழங்கி அரசு மது விற்பனை செய்வதிலிருந்து தங்களுடைய அந்த முடிவை கைவிட்டு முழுவதுமாக மது விற்பனையை தனியாருக்கு வழங்கியிருந்தது. இதில் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய துணைநிலை ஆளுநராக இருந்தவர் குற்றச்சாட்டு எழுப்பியதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது. அமலாக்கத்துறை வசம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விசாரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு டெல்லியில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்படுவாரா என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையில் அவருடைய தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்ப்பை வாசித்திருக்கின்றார் நீதிபதி. அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்செயலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் என்பதால் அவருக்கு தனி சலுகைகள் காட்ட முடியாது என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் மூலமாக, அதாவது டெல்லி மதுபான முறைகேடு வழக்கின் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியும் தனிப்பட்ட முறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பண ஆதாயம் பெற்றிருப்பதை மறுக்க முடியாது என்ற கருத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தேர்தலுக்காக முழு அளவில் தயாராகி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் தேசிய கட்சியாக தற்போது பரிணமித்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக அரவிந்த் கெஜ்ரிவால் உடனடியாக விடுதலை செய்யப்பட முடியாது என்கின்ற ஒரு உத்தரவினை நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. தேர்தல் காலம் என்பதால் தன்னை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வாதம் ஏற்கப்படவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தவரை முழுவதுமாக அந்த கட்சி ஆம் ஆத்மி என்பது ஊழலுக்கு எதிரான போராட்டங்களின் மூலமாகவே பிறந்த கட்சி. ஆனால் தற்பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளது செல்லும் என்கின்ற ஒரு தீர்ப்பினை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அந்த கட்சிக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கின்றது. 2021 இறுதி கட்டத்தில் உருவாக்கப்பட்டிருந்த டெல்லி மதுபான கொள்கை அதன் பிறகு அந்த மாநிலத்தில் டெல்லியில் எழுந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக கைவிடப்பட்டது, நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் அந்த குறுகிய காலகட்டங்களில் ஏராளமான பணம் கைமாற்றப்பட்டிருந்தது என்று குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவின் மகள் அவர் கவிதா என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் டெல்லி மதுபான முறைகேட்டு வழக்கில் பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாவதற்கு முன்பாகவே அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கிய தலைவராக இருந்த மணிஷ் சிசோடியா, துணை முதலமைச்சராக இருந்தவர், அவரும் இதே குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். சத்யேந்தர் ஜெயின், அந்த டெல்லியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், இதே குற்றச்சாட்டில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக டெல்லியினுடைய முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவினுடைய மகள் கவிதாவும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படும் நிலையில் இந்த மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கின் மூலமாக ஆம் ஆத்மி கட்சி பண ஆதாயம் பெற்றது என்ற தகவலை நீதிமன்றம் தற்போது உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டியிருந்த பொழுது கோவா பகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதன் மூலமாக பெற்ற முறைகேட்டு பணத்தை தான் பயன்படுத்தி ஆம் ஆத்மி கட்சி கோவாவில் கணிசமான வெற்றியை பெற்றிருந்தது. பிற மாநிலங்களில் தேர்தல் செலவுக்காக ஆம் ஆத்மி கட்சி முறைகேடாக பெற்ற மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கின் மூலமாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்ற சலுகைகள் மூலமாக நிதி பெற்று அந்த நிதியை தேர்தலுக்காக பயன்படுத்தி இருந்தார்கள். எனவே முறைகேடு நடந்தது உண்மைதான் என்று அமலாக்கத்துறை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் உடனடியாக விடுவிக்கப்பட மாட்டார் என்பதை தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது.
தேர்தல் காலகட்டத்தில் அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது ஜனநாயக விரோதமானது என்ற கருத்தை ஆம் ஆத்மி கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வாதம் ஏற்கப்படவில்லை. ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த நிலையில் இந்த முறைகேட்டு வழக்கில் அவருக்கும் தொடர்பு இருப்பதை மறுக்க முடியாது என்று திட்டவட்டமாக டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. தனியார் நேரடியாக மதுக்கடைகளை திறந்து டெல்லி யூனியன் பிரதேசத்தில் மது விற்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். 800க்கும் மேற்பட்ட கடைகளை தனியார் நடத்தி கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதுவரை டெல்லி யூனியன் பிரதேசத்தில் அந்த மாநிலத்தினுடைய அரசுதான் மதுக்கடைகளை நடத்தி வந்தார்கள். ஆனால் இந்த மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட பொழுது தனியாரும் மது விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தனியார் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த மதுவினுடைய விலையை குறிப்பிட்ட தனியார் நிறுவனமே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பினையும் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு டெல்லி அரசு வழங்கியிருந்தது. அதில்தான் முறைகேடு நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவினுடைய மகள் உள்ளிட்டோர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருப்பது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது.